குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த பரிதாப உணர்ச்சி தான் அது காரணம். குற்றவாளிகள் பாருங்கள், அவங்க குற்றம் நிரூபிக்கப்படுது. இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் திட்டமிட்டு கொல்றாங்க. ஆனால் அவருக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறாங்க. அவங்க திட்டமிட்டு தான் கொல்றாங்க, அநியாயமாக கொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னாக்கா பரிதாப உணர்ச்சி. அந்த நீதிபதிக்கு அந்த குற்றவாளிகள் மீது ஏற்படுகிற அந்த பரிதாப உணர்ச்சி, ஒரு தயவு தாட்சணியம் இல்லாமல் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அந்த துணிவு அந்த நீதிபதிக்கு இல்லை. இந்த மாதிரி தான் நிறைய குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அந்த பரிதாப உணர்ச்சி என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு தயவுதாட்சணியற்ற ஒரு மனநிலை தேவை. அது இங்கே நீதிபதிகளுக்கு, நீதிமன்றங்கள், ஏன்னா அவங்க ஏன் அப்படி, அவங்களுக்கு ஏன் அந்த தயவுதாட்சணையற்ற அந்த மனநிலை வரமாட்டேங்குது அப்படின்னா, ஒருவேளை அவங்க நேர்மையாக இல்லாத நீதிபதியாக இருக்கலாம். நேர்மையானவங்களுக்கு மட்டும்தான், நேர்மையாக இருப்பது என்பது ஒரு வழி. அந்த வழியில் இருந்தால் தான் நீ ஒரு தயவுதாட்சணையற்ற ஒரு முடிவை நீ எடுக்கவே முடியும். யாரால் தயவுதாட்சணையற்ற ஒரு முடிவை எடுக்க முடியாதுன்னா, யார் இப்படி பரிதாபப்படுவாங்கன்னா, குற்றவாளிகள் தான் குற்றவாளியை பார்த்து பரிதாபப்படுவாங்க. குற்றவாளிகள் தான் குற்றவாளியை பார்த்து பரிதாபப்படுவாங்க. குற்றவாளிகளை தண்டிக்க மறுப்பார்கள். அப்போ தான் நிறைய குற்றவாளிகளுங்க குற்றங்களை செய்துவிட்டு, கொடூரமான குற்றங்களை செய்துவிட்டு சுதந்திரமாக நடமாறுகிறார்கள் இந்தியாவில். காரணம் என்னென்னாக்கா பரிதாப உணர்ச்சி. காரணம் என்னென்னாக்கா இங்கே யாருமே நேர்மையாக இருப்பதில்லை. பெரும்பாலானவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை. ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அந்த நீதித்துறையில் இருப்பவர்களும் சரி, பெரும்பாலானவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதால் தன்னை போல் தானே அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து, குற்றவாளிகளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அதனால் இந்த பரிதாப உணர்ச்சி ஏன் வருது? அதனால தான் குற்றங்கள் அதிகமாகுது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை. இன்னொன்று, ஒரு தயவுதாட்சணையற்ற ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? உனக்கு நீங்கள் உங்கள் உடம்பில் உங்கள் உடம்பை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுகிற ஒரு நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் ஒரு அடிப்படையான குற்றவாளியாக இருக்கக்கூடாது. எப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்கே நீங்கள் குற்றத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு, மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் உடம்புக்கு செய்கிற நீங்கள் ஒரு துரோகம். உங்கள் உடம்பையே நீங்கள் நோய்கள் ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடும். இப்போ விஷத்தை நீங்கள் தற்கொலை செய்கிறது ஒரு குற்றம் தானே சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா அது தற்கொலைக்கு சமானம் தான். அது நோய்களை தான் உருவாக்கும். அப்போ அது நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி வந்துடும். அந்த இட்லி, பூரி, பொங்கல் தயவுதாட்சணையற்ற மனநிலை வரவே வராது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, டீ, காஃபி, பிரியாணி, பரோட்டா, பழைய சாதம், மாமிசம், மீன் உணவுகள், பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட்டு, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி வந்துடும். உங்கள் மேலே உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு குற்றவாளி ஆகிவிட்டீங்க. உங்கள் உடம்பையே நீங்கள் கொலை செய்வதற்கு துணிந்து விட்டீர்கள். உங்கள் உடம்புக்கு நோயை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு குற்றவாளி. குற்றம் என்பது நமது உடம்பிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இயல்பாகவே ஒரு பரிதாப உணர்ச்சி வந்துடும். ஏன்னா நாமளே பரிதாபத்திற்குரியவராக ஆகிட்டோம். அந்த உணவை சாப்பிட்டு நாமளே ஒரு பரிதாபத்திற்குரிய, நமக்கு நோய் வரப்போகுது. அதை சாப்பிட்டதுனால கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிட்டா எதிர்காலத்தில் நோய் வந்துடும், சீக்கிரமாக செத்து போயிடும். அப்போது அது ஒரு மெதுவாக தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு சமானம் என்பதால் நாம் பரிதாபத்திற்குரியவராக நாம் மாறிவிடுகிறோம். அதனால் பரிதாப உணர்ச்சியெல்லாம் அப்போ அடிப்படை நேர்மை இருக்கல. நேர்மையாக இருந்தால் தயவுதாட்சணையற்ற மனநிலை. நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடாம நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், கிழங்குகள், கீரைகள், இதை வேக வைத்தோ அல்லது அவிச்சோ எப்படியோ பச்சையாவோ நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா, இந்த உணவு முறையை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். உணவில் நீங்கள் நேர்மையை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், வலியை தரும். அதாவது நேர்மை என்பது வலியை தரக்கூடியது. அது மாதிரி உணவில் தான் நேர்மை என்பது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவில் இருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் இல்லாத நேர்மை பிற விஷயங்கள் இருக்கவே இருக்காது. உணவில் ஒருத்தர் நேர்மையாக இல்லைன்னா அவங்க மற்ற விஷயத்தில் நேர்மையாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் உணவில் நேர்மையாக இருந்து பாருங்கள், உங்களால் நீங்கள் தயவுதாட்சணையற்ற முடிவு எடுப்பதற்கு தகுதியானவராக மாறிவிடுவீர்கள். உணவில் நீங்கள் நேர்மையானவராக இல்லை என்றால், மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிதாப உணர்ச்சி வரும். குற்றவாளிகளை பார்த்து உங்களுக்கு பரிதாபப்படுகிற உணர்ச்சி தான் உங்களுக்கு வரும். குற்றவாளிகளை பார்த்து தயவுதாட்சணையற்ற ஒரு முடிவு எடுப்பதற்கு தகுதியற்றவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு தயவுதாட்சணையற்ற ஒரு முடிவை எடுப்பதற்கு தகுதியற்றவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். குற்றவாளிகளை பார்த்து பரிதாபப்படுவீங்க. அதனால் குற்றவாளிகளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது.
சும்மா மரண தண்டனை கூடாது, ஏதோ பெரிய மனித தன்மையில் பயங்கரமாக மூழ்கிட்ட மாதிரி மரண தண்டனை கூடாது என்று சொல்வது பெரிய மனித தன்மை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கள. ஏன் மனித தன்மை கூடாதுன்னா, இங்கே எல்லாருமே இதில் யார் உண்மையிலே இங்கே தண்டனை செய்தவர்கள், அதாவது குற்றம் செய்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா, தண்டனை பெறுகிறார்களா, அல்லது நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்களா அப்படின்னு தெரியாதனால அதன் அடிப்படையில் கூட மரணதண்டனை கூடாது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றத்திற்கு பொருத்தமான தண்டனை கொடுத்து தான் ஆக வேண்டும். அவர்களை மன்னித்து அவங்கள நல்லவங்களாக திருத்தி, அதனால் இந்த நாட்டுக்கு என்ன ஆக போகுது? ஒரு தெரிஞ்சே ஒரு குற்றத்தை செய்கிறாங்க, அவங்கள நல்லவங்களாக திருத்தி என்ன பண்ணுவோம்? அப்போது நீங்கள் மரண தண்டனை கூடாதுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அதே குற்றம் நடந்திருந்தால், உங்களை யாராவது கொன்று இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை யாராவது கொலை செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? உங்கள் பொண்ணு உங்கள் மகளை யாராவது கற்பழிச்சாக்கா அவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? மன்னிச்சு விட்டுருவீங்களா? ஆயுள் தண்டனை போதுன்னு விட்டுருவீங்களா? அப்போ உங்களுக்கு நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அப்போ நீங்கள் சொல்லுங்கள். உங்களையே யாராவது கொலை பண்ணிட்டாங்க, உங்களே அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அப்படி யோசிச்சு பாருங்கள். மரண தண்டனை வேணுமா வேண்டாமா? இது சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க, மரண தண்டனை வேணுமா வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. அதனால் மரண தண்டனை கூடாது அப்படிங்கிறது ஏதோ வித்தியாசமாக யோசிக்கிறதா நினச்சிட்டு மக்களை குழப்புற வேலை தான் இது. இதெல்லாம் பரிதாப உணர்ச்சி தான். ஏன் மரண தண்டனை கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பரிதாப உணர்ச்சி. ஒரு தயவுதாட்சியற்ற ஒரு முடிவு எடுப்பதற்கு தகுதியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே சாட்சி. அதனால் மரண தண்டனை என்பது வேண்டும். ஆனால் உண்மையிலே இங்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்களா அல்லது நிரபராதிகள் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்களா என்பது அது நீதித்துறையில் உள்ள பிரச்சனை. ஆனால் அடிப்படையில் நமக்கு ஒரு விதிமுறை இருக்கணும். குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் கடுமையான குற்றத்திற்கு இணையான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தர வேண்டும். சட்டம் என்பது தயவுதாட்சியத்தை பார்க்கக்கூடாது, அது பரிதாபப்படக்கூடாது. சட்டத்தை மன்னிக்கின்ற அந்த முயற்சி அதெல்லாம் தேவையில்லை. அதனால் ஒரு கொலை குற்றம், இப்போ நான் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு 4 பேர் அவனுடைய நண்பரை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போய் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனைன்னா ஆயுள் தண்டனை. திட்டமிட்டு தானே கொலை பண்ணுறாங்க, அது உறுதியாயிடுச்சுல்ல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க? 4 பேருக்கு மரண தண்டனை கொடுங்க. அப்போ அந்த மாதிரி குற்றவாளிகள் மீது பரிதாபப்படுகிறவர்களாக நீதிமன்றங்கள் மாறி அப்போ ஏதோ குற்றவாளிகளுக்கு செல்லம் கொடுக்குறாங்க. செல்லம் கொடுத்து அவங்ககிட்ட போய் இல்லைப்பா நீ திருந்திரு. ஏன் அவங்க திருந்தி அவங்கள ஏன் திருத்தணும்? கடுமையான குற்றம் செய்தவர்களை எதற்காக நீங்கள் திருத்துகிறீர்கள்? அந்த முயற்சி உங்களுக்கு எதுக்கு? தண்டனை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன் திருத்திக்கிட்டுலாம் இருக்கீங்க? அவங்க திருத்தி ஏன் இங்கே இந்தியாவில் என்ன மக்களாக இல்லை? எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க திருந்தி தான் நாட்டை பாதுகாக்கணுமா என்ன? அதனால் தண்டனையை கொடுத்துருங்க, தயவுதாட்சியம் இல்லாமல். அப்போ தான் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அவர்கள் மீது பரிதாபப்பட்டால், குற்றவாளிகள் மீது பரிதாபப்பட்டு தண்டனையை குறைச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதி, அவமரியாதை, துரோகம், கொடுமை. அதான் அதில் உண்மை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எது ஆறுதல் தரும்? தனக்கு ஒரு இணையான ஒரு தண்டனை கொடுக்கறது தான் பாதுகாப்பு. தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு இணையான தண்டனை அந்த குற்றவாளிகள் கொடுக்கணும். அப்போ தான் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும், ஒரு ஆறுதலை தரும், ஒரு நம்பிக்கை தரும் இந்த நீதிமன்றத்துக்கு. அப்போ அவங்கள குற்றவாளிகளை நீங்கள் பரிதாபப்பட்டு விட்டீங்க, அதெல்லாம் தண்டனையை குறைச்சிட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மேலும் தண்டனையை கொடுப்பதாகத்தான். நீதிமன்றம் என்பது பாதிக்கப்பட்டவங்களையே சித்திரவதை செய்கிற ஒரு இடமாக அது மாறிவிடுகிறது. அதனால் மரண தண்டனை வேண்டும் என்பது தான் என்னுடைய வாதம். தயவுதாட்சியமே பார்க்கக்கூடாது. சட்டம் என்பது தயவுதாட்சியம் தீர விசாரிக்கணும். உடனடியாக தண்டனை கொடுத்துடக்கூடாது. உடனடியாக விசாரித்து அதுக்காக ரொம்ப நாளும் ஒரு குற்றத்தை விசாரிக்கணுமா, தீவிரமாக விசாரிப்பதில் முழு கவனம் கொடுத்து அந்த கேஸை முடிச்சுட்டு தான் அடுத்த கேஸை பார்க்கணும். அந்த மாதிரி 1 வருஷம் 2 மாதம் எடுத்துக்கோங்க. இந்த வருஷ கணக்கில் 10 வருஷம் கழித்து தண்டனை கொடுக்குறது அல்லது உடனடியாக தண்டனை கொடுக்குறது. இந்த அரேபிய கண்ட்ரியில் அப்படி தான் உடனடியாக தண்டனை கொடுத்துருவாங்க. 1 நாள் 2 நாள் 10 நாள் 4 நாளில் தண்டனை கொடுத்துருவாங்க. அது மனிதத்தன்மையற்ற தண்டனையெல்லாம் இருக்கும். சாதாரண குற்றங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும். நியாயமானதெல்லாம் பார்த்து ஒரு போதுமான அளவு தீவிரமாக விசாரணை பண்ணி சந்தேகத்திற்கு இடாமல்லாமல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றத்திற்கு பொருத்தமான கடுமையான தண்டனைகளை கொடுத்தே ஆக வேண்டும். தயவுதாட்சியமே பார்க்கவே கூடாது.
குற்றவாளிகள் மீது பரிதாபப்பட்டாக்க குற்றங்கள் மலிந்து போகும். அப்புறம் குற்றங்களை பார்த்தே நம்ம பரிதாபப்படுவோம். குற்றங்களை வந்து நம்ம சகஜமாக்கிட்டோம், அனுமதிக்கிறோம். குற்றங்களை வேடிக்கை பார்க்குறவர்களாக மாறி மக்கள் எல்லாருமே குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். அதனால் குற்றங்களை மட்டும் தயவுதாட்சினே இல்லாமல் அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அதை பார்த்து பரிதாபப்பட்டிங்கன்னா அப்போ மக்கள் எல்லாருமே குற்றவாளி. பரிதாபப்படுகிற அந்த நீதிமன்றமும் சரி, அதை வேடிக்கை பார்க்குற மக்களும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து மக்கள் தயவுதாட்சினே பார்க்க மாட்டாங்க. குற்றம்னு ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்டனை கொடுத்தே தருவாங்க. அதுக்கு இணையான தண்டனை கொடுப்பாங்க. அதாவது மரண தண்டனைக்கு பொருத்தமான ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு கொலை நடக்குது. அந்த குற்றம் விசாரிக்கப்பட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த தயவுதாட்சினை ஏற்ற மனநிலை வருது. அவர்கள் உண்ணுகிற உணவு அப்படி அது வந்து அவர்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும். ஏன்னா அவர்கள் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, அது வந்து அவர்களை அடிமைப்படுத்தாது. அவங்க உப்பே பயன்படுத்த மாட்டாங்க. உப்பு அவங்களுக்கு கிடைக்காது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க பச்சை காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். வேக வைக்கப்பட்ட கீரைகள், வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், அல்லது பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்காக இருக்கலாம், பச்சை கிழங்காக இருக்கலாம். அந்த மாதிரி கீரை, கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகள், இப்படி தான். அப்புறம் பால், மோர், தயிர், அப்புறம் வந்து மூலிகைகள், இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்களால் சாப்பிட முடியுமா? அப்போ அந்த உணவை சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ வலியாக இருக்கும். வேறு வழி இல்லை, அவங்க அதை தான் சாப்பிட்டாகணும். ஆனால் நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சொகுசாக சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கு கஷ்டமே கிடையாது. இட்லி சாப்பிடணுமா, ஆசாசையாக சாப்பிடுவோம். இட்லியா, பூரியா, பொங்கலா, குடு பிரியாணியா, குடு வயிறு நிறைஞ்சிருந்தாலும் சாப்பிடுவோம். ஆசாசையாக போட்டு சாப்பிட்டு குண்டாய்ப்பு கிடக்கும். சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, சொகுசாக இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஒரு தயவுதாட்சினேற்ற ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியல. பரிதாபப்படுகிறோம். ஏன்னா நாமளே பரிதாபத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டோம். ஆனால் அவர்கள் 2040க்கு பிறகு வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுடைய உணவு முறையை பார்த்தீங்களா? நான் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு உணவை உங்களால் சாப்பிட முடியுமா? உப்பு போடாமல் உங்களால் சாப்பிட முடியும்? பச்சை காய்கறிகள், பழங்களை வந்து கீரைகள், கிழங்குகள். சில டைமில் வயிறு பசியாக இருக்கும், உணவு எதுவும் கிடைக்காது. அப்போது அவங்க மூலிகைகளை பறித்து சாப்பிடுவாங்க, கீரைகளை பறித்து பச்சையாக சாப்பிடுவாங்க. எது கிடைக்குதோ வயிற்றை நிரப்பணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்கிறவர்கள் எவ்வளோ கோபம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்கலாம் தயவுதாட்சினே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் சொகுசாக சாப்பிடல, நம்மளை மாதிரி சொகுசாக சாப்பிட்டுட்டுல. பிரியாணி வக்கனையாக உட்காந்து டேபிளில் உட்காந்து வக்கனையாக உட்காந்து பிரியாணி, இட்லி, தோசை, பேப்பர் ரோஸ்ட்டு, நூடுல்ஸ்னு சாப்பிடல. அவங்களும் உப்பு போட்டு உப்பே அவங்களுக்கு கிடைக்காது. பச்சையாக சாப்பிடுவாங்க பெரும்பாலும். பச்சை வேக வைக்கப்பட்ட காய்கறி அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ வலி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அதான் நேர்மை. அந்த உணவில் உள்ள நேர்மை அதுதான். அப்படி தான் சாப்பிடணும். இப்போ ஒரு மாடு வந்து புல் திங்குதுன்னா அந்த புல்லை வந்து நாள் முழுதும் திங்குது. அவ்வளோ பெரிய வயிறு அதுக்கு. அவ்வளோ பெரிய வயிறையே அது நிரப்பிக்குது. அந்த புல்லை மட்டுமே தின்னு. அதுதான் நேர்மை. அப்போ அது எவ்வளோ கஷ்டமானது பாருங்கள். அந்த புல்லை மட்டுமே அது சாப்பிடுது அந்த மாடு. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கு. எவ்வளோ வலி நிறைந்ததாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அதுதான் நேர்மை. நேர்மை என்பது அப்படிப்பட்டது தான். அந்த மாதிரி ஒரு வலியை தரக்கூடியது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு அங்கே வாழ்கிற மக்கள் எல்லா வகையிலுமே ஒரு வலியை அனுபவிப்பார்கள். அவங்க வசிக்கிற குடிசைகள், அவங்க வசிப்பது குடிசையில் தான் வசிப்பாங்க. நம்மளை மாதிரி காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே மெத்தையில் படுத்துக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டுலாம் தூங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சொகுசாலாம் அவங்க வாழ மாட்டாங்க. வாழ முடியாது. அவங்களுக்கு அது கிடைக்காது. வேறு வழியே இல்லை. குடிசையில் தான் வசிப்பாங்க. அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க. ஒரு நைட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. செருப்பு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. இயற்கையிலேருந்து இருக்கிற பொருட்களை தயாரித்து ஏதாவது ஆடைகளை தயாரித்து இடுப்பில் சுற்றிப்பாங்க. இடுப்பில் சுற்றிக்கிட்டு வயல்வெளியில் உழைச்சிக்கிட்டு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் போயிட்டு ஒருத்தியை கையை பிடிச்சி கெடுத்துவிட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அங்கே உள்ள மக்கள் ஏற்கனவே அவர்கள் வாழ்க்கையே போராட்டம், வாழ்வதற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குற்றம் நீ கொழுப்படுத்து. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிழைக்கிறதுக்கு அவன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். நீ என்ன பொம்பளைங்களை கற்பழிப்பு அப்படின்னா அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனே அவனை சாவடிச்சிருவாங்க. குற்றம் தீர விசாரித்து தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு தயவுதாட்சியம் இல்லாமல் தண்டனை கொடுப்பார்கள். தயங்கவே மாட்டாங்க, பரிதாபமே பட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மென்மையான மனம் படைத்தவர். அந்த ஒரு குற்றம் நடக்காது முதல்ல, அங்கே வந்து குற்றமே நடக்காது. ஆனால் குற்றம் நடந்தால் என்ன நடக்கும்? தயவுதாட்சியம் இல்லாமல் தண்டனை கொடுப்பாங்க. பரிதாபமே பட மாட்டாங்க, குற்றவாளிகள் மீது பரிதாபமே பட மாட்டாங்க. மரண தண்டனைக்கு பொருத்தமான ஒரு குற்றம் செய்தார் என்றால் அவருடன் மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இவர் தான் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு ஊரில் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா ஒரு ஊரில் 4000 பேர் 4500 பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் ஒத்துப்பாங்க, ஆமாம் ஒத்துக்கிறாங்க, இவன் தான் குற்றம் செய்தான் அல்லது இவள் தான் குற்றம் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல். அப்போ தண்டனையே தாராளமாக கொடுத்து விடுவார். தயவுதாட்சியம் இல்லாமல் தயங்காமல் கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அவர்கள் வாழ்க்கை வலி நிறைந்தது. இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை என்பது வலி நிறைந்தது. அதனால் அவர்கள் வந்து தயவுதாட்சியம் இல்லாமல் தண்டனை கொடுத்துருவாங்க. அவங்களாம் பரிதாபப்பட மாட்டாங்க. வலியை அனுபவிப்பவர்கள் பரிதாபப்பட மாட்டாங்க. யார் பரிதாபப்படுவாங்க தெரியுமா? சொகுசாக வாழ்கிறாங்க பாருங்கள். இந்த உழைப்பதிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு சொகுசாக வாழ்கிறார்கள்ல. அதாவது எப்படின்னாக்கா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், சனி ஞாயிறு விடுமுறை, மற்ற நாள் நான் 8 மணி நேரம் தான் உழைப்பேன், மற்ற வீட்டுக்கு வந்துட்டா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இந்த ஆண்கள் பாருங்கள், சொகுசாக இருப்பான் வீட்டுக்குள்ளே. பெண்கள் கடினமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரியான சொகுசு பெருவெளி இவர்கள் தான் வந்து இந்த பரிதாப உணர்ச்சி அல்லது ஒரு தயதாட்சியற்ற கோழைகளாகவும் இருப்பார், நேர்மையற்றவர்கள். அதனால் இவர்களால் வந்து ஒரு இவர்களுக்கு வலியே இருக்காது. வலி இல்லாத வாழ்க்கை இது. இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக யார் நடக்கிறதும் கிடையாது, ஓடுறது கிடையாது. வலினாலே பயப்படுறாங்க, நடந்தால் கால் வலிக்குன்றாங்க. ஆக வலி இல்லாமல் வாழ்கிற இவர்களுக்கு ஏற்படுற உணர்ச்சி தான் பரிதாப உணர்ச்சி. அதனால தான் குற்றங்கள் மலிந்து போயிடுச்சு. இவர்கள் வாழ்க்கை மூலமாக, வாழுகின்ற முறை மூலமாக இவர்கள் வலியை அனுபவித்திருந்தால் குற்றங்களை கண்டு இவர்களுக்கு கோபம் வந்திருக்கும். அதனால் குற்றங்களை பார்த்து கோபம் வந்து அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு தயவுதாட்சியம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் முன் வருவார்கள். ஆனால் இவர்கள் வந்து இப்போ உள்ள மக்கள், இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் எல்லாம் சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சொகுசாக பெரும்பாலான மக்கள் சொகுசாக அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறது. தூக்கம் ஒரு பெரிய சிரமமே கிடையாது. நல்லா ஜாலியாக படுத்து தூங்குறாங்க. சாப்பாடு, வீட்டில் வேலைக்காரங்க, ஐயோ பெரிய சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு ஒரு வலினா என்ன, வலியால் அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட வலியை இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இவங்க வலியை அனுபவிக்கலை, இவங்க சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது தனக்கு ஒரு பாதிப்பு வராது, அத்தகைய ஒரு பாதிப்பு தனக்கு வராது. அது வந்து ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தான் வரும், நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு நினப்பு வேறு. அதனால் இவங்களுக்கு பயமே இல்லை, வலியை பற்றி பயமும் இல்லை, நாளைக்கு நமக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அப்போ குற்றங்களால் யார் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறாருன்னு ஏழைகள், எளியவர்கள், அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்படுகிற வலி வந்து இவங்க என்றைக்குமே அனுபவிச்சு கிடையாது. ஏழை எளியோர்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நல்ல குடிசை கிடையாது, நல்ல உணவு கிடையாது, சுகாதாரம் கிடையாது. இப்படியெல்லாம் அவங்க வலி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பெரும்பாலான மக்கள், நடுத்தர மக்களோ சரி, நல்ல பணக்காரங்களோ சரி, அல்ல ஒரு நீதிபதியோ சரி, ஒரு வழக்கறிஞரோ சரி, அவங்களுக்கு வலின்னா என்னென்னே தெரியாது. வலின்னா என்னென்னே தெரியாது. நல்லா சொகுசாக வாழ்கிறாங்க, சொகுசாக காரில் வருவாங்க, சொகுசாக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க, படுத்து தூங்குவாங்க, வேலைக்கு சாப்பாடு. இவங்க எந்த வேலையும் துணி துவைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்த வித கஷ்டமும் நோகாமல் வந்துட்டு அப்படி போயிட்டு அந்த மாதிரி தான் வந்து. அதனால் அவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்களோட வலின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வலி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற அந்த இதுதான் பரிதாப உணர்ச்சி காரணம். அதனால் வலியோடு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வலியை அனுபவிக்க வேண்டும். எப்படின்னா நேர்மையாக வாழ. உணவில் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்க, உங்களுக்கு வலி வந்துடும். எல்லோரும் பிரியாணி அது இதுன்னு சாப்பிடும்போது நீங்கள் மட்டும் காய்கறி பொரியல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வலியை கொடுக்கும். அந்த வலி உங்களை நேர்மையாகவும் ஒரு துணிவு நிறைந்தவராகவும் மாற்றும். தயவுதாட்சியற்ற ஒரு முடிவை எடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவராக அது மாற்றிவிடும் உங்களை. அதனால் உணவில் தான் முதலில். வலி என்பது, வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நோ கெயின் நோ பெயின் அப்படின்னா, அதாவது நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்கள்ல. வலி இல்லைன்னா உனக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எங்கே தெரியுமா? வலியே எங்கேருந்து? எல்லாமே உணவிலிருந்து தாங்க ஆரம்பிக்குது. உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உணவிலிருந்து தான் உங்களுக்கு வலி, நேர்மை எல்லாமே ஆரம்பிக்குது.
ஒரு நேர்மையான உணவு இருக்குல்ல, அது உங்களுக்கு வலியை கொடுக்கும். இந்த காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, கடலைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு வலி வரும். அது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் தெரியும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, தோசை, பூரி, பொங்கல், இட்லி, பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போது அந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, அந்த வாழ்க்கை அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, அந்த வாழ்க்கை ஏற்படுத்துகிற வலி இருக்குல்ல, அது உங்களை வந்து ஒரு தயவுதாட்சியற்ற ஒரு முடிவு எடுப்பதற்கு வழிவகுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிதாப உணர்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னா, காலையில் எழுந்திருக்க கூட முடியல உடம்பை பார்த்து. அதாவது இவன் தூங்குறாங்கல்ல, நம்மலாம் தூங்குகிறோம், காலையில் எந்திக்க முடியல நம்மளால். ஏன்னா நம்ம மேலே நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி. நல்லா அசந்து தூங்குகிறோம், இதை போய் இந்நேரம் போய் எப்படி எழுப்புறது, நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நாமளே பரிதாபப்படுறோம். சுகர் இருக்குது, உடம்புல சுகர் இருக்குது, ஆனால் அந்த டீ குடிக்கணுங்கிற ஆசை, ஐயோ ஆசைப்படுதே, டீயை குடிக்கணும்னு ஆசைப்படுதே நம்ம உடம்பு, அதை குடிச்சிட்டு தான் போகும், உடம்பு ஆசைப்படுதேன்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு சொன்னால் அந்த உடம்பு வருத்தப்படுமே, எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி உடம்பை பார்த்து பரிதாபப்படுறோம். காலையில் எழுந்திருக்க பிறதான் உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு வலிக்குமே, நடந்தால் கால் வலிக்குமே அப்படின்னு இந்த உடம்பை பார்த்து பரிதாபப்படுறோம். அதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். இன்றைக்கி ஏன் உடற்பயிற்சி செய்வதில்லை என்றால் வலியை பார்த்து பயம், பரிதாபம், வலிக்குமே, ஐயோ பாவம், அப்போ பரிதாபம் என்பது ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா வலிக்குமோ அப்படிங்கிறது வந்து வலிக்குமோ, நடக்கணுங்கிறது ஒரு பயமாக இருக்குது. ஐயோ நடக்கணுமா, அப்போ நடந்தால் வலிக்கும், ஐயோ பாவம். அப்போது ஒரு பயம், நடக்கணுமே அப்படிங்கிறது ஒரு பயமாக இருக்குது. நடக்கணுமா, ஓடணுமா, உழைக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, அது ஒரு பயமாக இருக்குது. அப்போ நடந்தால் கால் வலிக்கும், அல்லது உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு வலிக்கும். இது பரிதாப உணர்ச்சி. அப்போது ஒரு பயமும் பரிதாப உணர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்தது கோழைத்தனம். அதனால் நம்ம உடம்புக்கிட்டே நம்ம தயதாட்சணம் இல்லாமல் முடிவு எடுக்கணும். காலைல எந்திக்கணும்னா எந்திரிச்சிரு, வேறு வழியே கிடையாது. நான் எடுத்தது தான். நான் ஒரு முடிவு எடுத்தால் அப்புறம் என் முடிவை நானே மாற்ற மாட்டேன், எந்திரிச்சிரு காலில் அப்படின்னு சொல்லணும். உடற்பயிற்சி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பே நாம் வந்து தயதாட்சணம் இல்லாமல் வேலை வாங்க. அப்போ தான் அந்த உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம உடம்பை பார்த்தே நாம் பரிதா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு ஆசைப்பட்டியா, தூங்கு, நல்லா தூங்கு. படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா, படம் அப்படி பொழுதுபோக்கு, சும்மா படுத்து அப்படி போன போக்கில் தண்ணி அப்படி போட்டு, அந்த மாதிரி பரிதாபப்பட்டு தான் நம்ம உடம்பு தயவுதாட்சியற்ற அந்த முடிவு நம்ம எங்கேருந்து எடுக்கணும் தெரியுமா, நம்மக்கிட்ட தான் எடுக்கணும். நம்ம உடம்புலேருந்து தான் எடுக்கணும். நமக்கு டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் நம்ம உடம்பு ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கக்கூடாது. முடியவே முடியாது, உனக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆக எல்லாமே நம்ம உடம்பில் தான் ஆரம்பிக்குது. நமது வாழ்க்கை நமது உடலில் தான் இருந்து தான் தொடங்குகிறது. நம்முடைய நல்ல பண்புகள் நம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது. உணவிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கை என்பது உணவு முறையிலிருந்து தான் தொடங்குகிறது.